மக்களே, இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா வெஜ் ரோல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 1.5 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. மாவு நல்லா இப்படி பிசைஞ்சிக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அப்புறமா நம்ம இதை எடுத்து தீத்திக்கலாம். வானல் நல்லா காஞ்சிடுச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ண போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை போட்டுக்கலாம். 7 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. பெரிய சைஸ் வெங்காயம் மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கங்க. ஒரு பெரிய சைஸ் கேரட்டு, ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக கோஸ் திருவி வச்சுருக்கோம். மெலிசாக கட்டி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். சாஸு 1 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். சாஸு 1/4 டீஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இது வேகத்துனா ஃபுல்லாக வேக வைக்கக்கூடாது. முக்கால்வாசி வெந்தால் போதும். நம்ம எண்ணெயில் வேறு ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப வெந்துச்சுன்னா டேஸ்ட்டு மாறிடும். சில்லி சாஸு 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நம்மக்கிட்ட ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது காரத்துக்காக தான் நம்ம போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம். நம்ம இதை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மாவு இதில் போட்டு நம்ம இதை தீத்திக்கலாம். நம்ம இப்போ சின்னதாக ஒரு ரவுண்ட் ஷேப்பு நம்ம செஞ்சுக்கலாம். நம்ம சமோசா போட்டிருக்கோம் வீடியோவில். அதில் நம்ம ஷீட்டு ரெடி பண்ணோம். அந்த மாதிரி தான் இதுவும் ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தீத்திக்கங்க. இன்னொன்று நம்ம அதே மாதிரி தீத்திக்கலாம். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம தீத்திக்கலாம். நம்ம தீத்திருந்த ஒரு இதுவை எடுத்து வச்சுட்டு இதில் எண்ணெயை மேலே அப்படி தடவி விட்டுக்குங்க. நல்லா இப்படி மேலே தூவி விடுங்க. இது மேலே ஒன்று வச்சிடலாம். மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி இது மேலே தடவிடலாம். கொஞ்சமாக இதில் மாவை தூவி விட்டுடலாம். நம்ம 4 லேயர் வைக்க போகிறோம். மறுபடியும் ஒன்று வச்சிடுறேன்.
மறுபடியும் மேலே மாவை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ 4 நம்ம வச்சுருக்குறோம். இதை வந்து நம்ம தீத்திக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு இதை தீத்திக்கலாம். நம்ம 4 நாளாக தான் போட்டு எடுத்துக்கிறோம். நல்லா எவ்வளோ மெலிசாக தீத்த முடியுமோ அவ்வளோ மெலிசாக நம்ம இதை தீத்திக்கலாம். இப்போ இதேமாரி எல்லாத்தையும் நம்ம தீத்திக்கலாம். இதை வந்து நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றாமல் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 2 நிமிஷம் போட்டு இப்படி திருப்பி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோசைக்கல் சூடாக இருக்குது. இப்போ நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இப்போ இந்தமாரி இருந்தால் போதும். அதேமாரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து கட்டமாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி கட்டமாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதை ஒன்று ஒன்றா நம்ம இப்போ பிரித்து எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் வச்சுக்கலாம். நம்ம இப்படி ஓரமாக வைங்க. அந்த இதில் ரொம்ப எண்டில் வச்சிட வேணாம். வச்சுட்டு அப்படியே மேலே வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு ஒரு சுற்றிட்டு இந்த பக்கம் வந்து ஒரு மடிப்பு மடிக்கணும். அதேமாரி இந்த சைட்லேயும் ஒரு மடிப்பு மடிக்கணும். அதை வந்து அப்படியே ஒரு மடிப்பு மடித்து விடுங்க. மேலே வந்து பேஸ்ட்டை போட்டு ஒட்டி விடுங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடுங்க. அவ்வளோதான். நம்மளுடைய வெஜ்ஜு ரோலு சூப்பராக மடிச்சியாச்சு. இங்கே பாருங்கள். நம்ம ஒவ்வொரு ரோலாக இதில் சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நம்ம திருப்பி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் திருப்பி விடுங்க. இன்றைக்கி வந்து என் சின்ன பொண்ணு வந்து ரோல் பண்ணணும்னு ஆசைப்பட்டா. அதனால் வந்து அவகிட்ட விட்டேன். விளையாட்டுத்தனமாக ரோல் பண்ணுறா. பண்ணாலும் சூப்பராக தான் ரோல் பண்ணியிருக்கிறா. இங்கே பாருங்கள், நல்லா செம்மையாக ரோல் பண்ணி வச்சுருக்கிறா. நல்லா எல்லாமே கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. எடுத்துடுறேன் நான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மொறுன்னு இருக்குதுன்னு. எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இதையும் நம்ம எடுத்துடலாம். நம்மளுடைய வெஜ்ஜு ரோல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.